திருப்பூர் நொச்சிபாளையத்துல இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலி ஒரு டாக் லவ்விங் ஃபேமிலி. அவங்க வீட்ல திட்டத்திட்ட 13 வருஷமா இந்த செல்ல குழந்தைய வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு முன்னாடி 2 பல்ல தவிர சைடு இருக்கிற பல் எல்லாமே விழுந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இஸ்ரவேல் ஃபேமிலி அந்த குழந்தைக்கு வயசாயிருச்சு, பல்லு போயிருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே கரைச்சு தான் குடுப்பாங்களாம். புரோட்டீன் டெஃபிஷியன்சி வராம இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே மிக்ஸியில போட்டு அரைச்சு தான் குடுப்பாங்களாம். அந்த குழந்தை அத சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இதுவரைக்கும் இந்த குழந்தனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. வீட்ட விட்டு கூட வெளில போமாட்டானாம். ஸோ வாக்கிங்க்கு அவங்க கூட்டிட்டு போனா தான் உண்டு. 2 நாள் முன்னாடி இஸ்ரவேல் ஃபேமிலி எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அப்ப இவன் வெளியில வந்து நின்னு ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த பையன். இவங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கான், கட்டை எடுத்து தலை மேல அடிச்சு கொன்னுருக்காங்க. அத்தன அடி இந்த நாய் நின்ன இடத்துலயே வாங்கியிருக்கு. பாவம் வயசான நாய் ஓட முடியல. ஏன் இந்த மாரி அவன் பண்ணான்னு சொல்லி தெரியல. இஸ்ரவேல் குடும்பம் வந்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயி கத்தி கதறி அழுதுட்டு நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சரியான ஆத்திரம் கோவம் வருது. பாவம் இப்படி வயசான நாய் அடிச்சு கொண்டு இருக்கானேன்னு. அருண் அப்படிங்கிறவன் அந்த ஏரியால தான் இருக்கான். 32 வயசானவன். யூஸ்வலா அந்த ஏரியால இருக்கிற எல்லா நாய்களுக்கும் கை ஒடிக்கிறதும், கால் ஒடிக்கிறதும், இடுப்பு ஒடிக்கிறதுமா வேலையாவே வச்சுட்டு இருப்பானாம். அவன் கூட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ரொம்ப ராங்கா தான் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு அருண் மேல. பாடிய போஸ்ட்மார்ட்டம் எடுத்து பண்ணியாச்சுங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு நமக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. உண்மையாலுமே அதான் அந்த வார்த்தை தான் நான் சொல்லணும். கத்தி கதறி அழுகுறாங்க. 13 வருஷம் பெத்த குழந்தை மாரி பார்த்தோம். எங்களோடயே படுக்க வச்சுட்டு இருந்தோம். எங்கனால அவன் இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ ஏன் இந்த மாரி பாவ செயல இந்த 2 கால் மிருகங்க பண்ணுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. வயசான நாய் அதனால ஓட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க நாய் தெரிஞ்சும் வேணும்னே பண்ணியிருக்கான் அந்த அருண். அந்த மாரி ஆட்கள் எல்லாம் ஆண்டவன் தான் தண்டனை குடுக்கணும். சட்டத்தின் முன் நாம் நிறுத்துறோம். அவங்க உடனே பெயில்ல வெளியில வர போறாங்க. கேஸ் நடக்க போது தண்டனை வாங்கி தரதெல்லாம் 2வது ஆப்ஷனுங்க. ஆனா ஒரு மனசாட்சி வேண்டாம். ஒரு வயசான நாய, ஓட முடியாத நாய் இந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கானா? இ இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை குடுக்கணுங்க. உண்மையாலுமே சொல்றேன். நான் எல்லாரும் இந்த சவுதி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்றாங்கல்ல, முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல எல்லாம். ஊரையே கூப்பிட்டு வேடிக்கை பார்க்க வச்சு தொங்குடுவாங்கல்ல, அந்த மாரி தொங்கணும். அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ ஆத்திரம் வருது நமக்கு. கொடுமைங்க. தாங்கவே முடியல இது.